மாமா இந்த பயந்துட்டேன் முடியலன்னு அந்த விபூதி கேட்குறாங்களே அது எதுக்கு மாமா கொடுக்குறது? இந்த பயந்துட்டேன் அங்கே பயந்துட்டேன் இங்கே பயந்துட்டேன் எனக்கு விபூதி கொடுங்கன்னு சொல்கிறாங்களே அது சாமி வந்து என்ன மாமா சொல்லும்? முடிஞ்சலாம் இப்போ அது அரட்டை இருந்தால் எதுவும் அடிக்கும். என்ன அடிக்கும்? அடிச்சு போடுறது அலையில் பேயின்னு அடிச்சு போடும். சாமி வந்து அடிக்குமா? ஆமாம். ஆ இல்லைன்னா விபூதியை தான் சும்மா போட்டு விட்ருவோம். விபூதி கொடுக்கும். இந்த வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் உங்கள்கிட்ட வந்து ஒரு பொம்பளை வந்து விபூதி கொடுங்க அப்படின்னு ஆ விபூதி கொடுக்குறாங்கள அடிச்சுவிட்டேன். ஐயோ என்ன பேய் வந்துருந்துச்சு அதுக்கு? அது என்ன பேய் அது தெரியாது. ஆ எங்கேயே இப்போ அரண் இருக்கா அப்படின்னு சொன்னேன். எங்கே அரண் என்னன்னு அதுவும் தெரியல. பிறலி இருந்தால் தான் அடிக்கும். பிறலி இல்லைன்னா அடிக்கவே அடிக்காது. ஏதோ பிறலி இருந்திருக்கு அப்படின்னு அதோட இதாக என்ன பிறலி என்ன பேயின்னு நீங்கள் சொல்லலை? அதெல்லாம் நமக்கு சொல்லலை. சாமி வந்து சொல்லியிருக்குமே மாமா உங்கள்கிட்ட? அதெல்லாம் சாமி டிக்குன்னு ஆடாது நம்ம மேலே வந்து. அதெல்லாம் அப்புறம் எப்படி வரும் சாமி உங்களுக்கு? அருள் கொடுக்கும். அதோட சரிதான். அருள் கொடுக்குறதுன்னா எப்படி? அருள் கொடுக்குறதுன்னா எப்படின்னா இல்லை சத்தம் போட்டுல சாமி வந்து ஆடுவாங்க. ஆயிங்காது ஊயிங்காது அதெல்லாம் சத்தமும் போடாது. உங்கள் மேலே எந்த சாமி மாமா வரும் எப்போவுமே? எல்லா சாமியும் வரும். எல்லா சாமியும்னா? எங்கள் சாமியும் வரும் உங்கள் சாமியும் வரும். உங்கள் சாமி பேர்? எங்கள் சாமி பேர் என் பேர் தான். அதான் உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் என்ன? மெய்யப்பன். ஓ உங்கள் மெய்யப்பங்கிற கோயில் எங்கே மாமா இருக்குது? மெய்யநாத சுவாமி. மெய்யநாத சாமி இந்த எரிச்சில் இருக்குதே அது இல்லை. அது மெய்யநாதங்கிறது அது அவர் பேர். அவன் என்ன பண்ணுறதான் வண்டியில் கல்லை ஏற்றிக்கிட்டு கல் இப்படி கல்லுகளாம் ஏற்றிக்கிட்டு வர்றதான் இன்னைக்கு நம்ம ஊருக்கு வர்றேங்கிறதான். நம்ம ஊருக்கு வர்றேன்னு சொல்லையில் ஊரில் இங்கே ஆளுங்க இருக்க மாட்டாங்களாம். எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு இந்த வர்ற ஆளுகளுக்கு கொடுப்பாங்க. கொடுத்து வரான். சாப்பிடுங்க நல்லா எடுத்துங்கன்னே சொல்லுவாரான். இப்படி இருக்கிற பொழுது நடுவழியில் காட்டுக்குள்ள வரையில் எதிரி அம்பால எஞ்சி விட்டான். கண்ணில் எஞ்சி விட்டான். அடிச்சு விட்டான். பார்த்துருக்காரு. ஆஹா இனி நம்ம இருக்கக்கூடாது. எப்போ வடுபட்டு போச்சோ இனி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அதே ஏறி வந்த குதிரையை வெட்டி விட்டு கொண்டு விட்டு அவரும் குத்திக்கிட்டு குடலை பிடிக்கி மாலையாக போட்டுக்கிட்டு அவரும் போயிட்டார். ஐயா இது எங்கே நடந்தது? எந்த ஊரில்? இங்கே தான் ஆரியூர் பக்கம் தான். ஓ ஆரியூர் பக்கம். அதனால தான் அங்கே உங்கள் குலதெய்வம் இருக்குதா? சரி இருக்கு. தலையை வெட்டி கொண்டு போய் எங்கே போட்டுருக்கேன்? மண்டையூரில் கொண்டு போட்டேன். மண்டையூர். ஓ இந்த இருக்கான். திருச்சி போகிற வழியில்? அது எங்களுக்கு தெரியாது. மண்டையூர்னு சொல்கிறதாக நான் பார்த்தது இல்லை. அங்கே கருப்பர்னு பேர் வாங்குது. அந்த ஊரில் கருப்பர்னு பேர் வாங்குது. இங்கே மெய்யநாதன்னு பேர் வாங்குது. சரி சரி மாமா இந்த வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் உங்கள்கிட்ட விபூதி வாங்குறாங்கல்ல? இங்கே படம் வைக்கல. சரி அது இருக்கட்டும். இந்த வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் உங்கள்கிட்ட விபூதி வாங்குறாங்கல்ல? அப்போ சாமி வந்து என்ன சொல்லும்? சாமி போங்க மருகன் சொல்லும் மருதன் சொல்லும். போன்னா புரியலை. போ வாரேன் அப்படிங்கும் மருகனை சொல்லும். போ வாரேன்னா நீ முன்னாடி போ நான் வரேன்னு சொல்லுமா? சாமி அவர் கூட போகுமா வெளிநாட்டுக்கு? போகாதா? தெய்வம் இல்லாமல் அவங்க போக முடியுமா? ஓ தெய்வம் முன்னாடி போகும் உங்கள் பின்னாடி போவாளா? அப்படி தான் சொன்னிச்சு. நான் பெரிய மச்சான் எனக்கு. அப்புறம் நான் முன்னாடி போகிறேன் பின்னாடி வா அப்படின்னு. சாமி முன்னாடி போகும் இந்த வெளிநாட்டுக்கு போகிறவர் பின்னாடி போவாரா? ஓ சரி சரி. நல்லபடியாக போயிட்டு அந்த குறை இல்லாமல் வந்துடுவாங்களா? அப்படி சொல்லிட்டா நீங்கள் சொல்லிட்டீங்களா? நல்லபடியாக போயிட்டு வந்துடுவாங்க. இதுவரை எல்லாருக்கும் இந்த வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு எல்லாருக்கும் விபூதி கொடுத்துருக்கீல்ல? யாருக்கு நம்ம இந்த மாப்பிள்ளைக்கு தான் விபூதி கொடுத்தோம். போயிட்டு வா அப்படின்னு கேட்டால் வந்துட்டாரு. போயிட்டு வான்னு வந்துட்டாரா? வந்துட்டாரு. ஓகே சரி விடுங்க. சரி மாமா இந்த அம்மா போட்டிருக்கவங்களுக்கெல்லாம் படிக்கிறீங்கள? நீங்கள் படிக்கிறதுனால அந்த இது குறைஞ்சிருதா? நல்லா குறைஞ்சிருது. அந்த அம்மா குணம்லாம் குறைஞ்சிருதுன்னா அது முதல்ல நான் புத்தகம் படிக்க மாட்டேன். சாமியை வறந்ததோட சரி வறந்த நான் அடியில் வரோம் வந்து நான் இறங்கிக்கிறேன்னு சொல்லுவேன். அப்புறம் படிக்கிறது சும்மா. சரி சரி அது சொல்கிறது மாமா. முதல்ல எத்தனை வயசுல உங்கள் மேலே சாமி அருள் வந்துச்சு? அதெல்லாம் அருளையே எங்கள் அப்பா போய் வந்து அருள் வந்துருச்சு. வந்தது எந்த சாமி? அது எந்த எல்லா சாமியும் வரும்பா. ஓ எல்லா சாமியுமே வருமா? ஆமாம் உங்கள் சாமி இல்லை எல்லா சாமியும் வரும். எந்த சாமியை நினைக்கிறோமோ அந்த சாமி தான். சரி மாமா சரி மாமா சரி மாமா.
யாருக்காவது அன்பர்களே உங்களுக்கு ஏதாவது வெளிநாடு போகணும் இல்லை மனசில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா எங்கள் மாமாட்ட வந்து விபூதி வாங்கிட்டு போங்க. நல்லா இருக்கும், நல்லபடியாக வச்சுக்குவாங்க. உங்கள் சாமி நல்லபடியாக வச்சுக்கோங்க.